வீட்டுக்கு வந்தாலே மனசுக்கு ஒரு அமைதி இல்லை. இப்போ நம்ம 2 பேரும் தனியாக வந்திருக்கோம். கூடிய சீக்கிரம் பிறக்க போகிற குழந்தையோட வருவோம். ஆமா, உனக்கு பொம்பளை குழந்தை பிடிக்குமா ஆம்பளை குழந்தை பிடிக்குமா? அர்ச்சனா, அர்ச்சனா, என்ன நான் பிறக்க போகிற குழந்தைய பற்றி எவ்வளோ சந்தோஷமா பேசிட்டு இருக்கேன். உன் முகத்தில் ஒரு சந்தோஷத்தை காணோம். என்னாச்சு? புரியுது. பிரியா கல்யாணத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கல்ல. இந்நேரம் பிரியா கழுத்தில் தாலி ஏறி இருக்கும். தெரியும் அர்ச்சனா, கூட பிறந்த தங்கச்சியோட கல்யாணத்துக்கு போக முடியலங்கிற ஏக்கம் மனசுல இருக்குல்ல. யார் தங்கச்சி? என்ன அர்ச்சனா இப்படி கேக்குற? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, எனக்கு அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி யாரும் கிடையாதுன்னு. எனக்கு எல்லா உறவுமே நீங்க தான், நீங்க மட்டும்தான். சும்மா இதையே சொல்லிட்டு இருக்காது அர்ச்சனா. என்ன இருந்தாலும் கூட பிறந்தவங்க பாசம் உன் மனசுக்குள்ள எல்லாமே இருக்கும். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அவங்களுக்கு என் மேல பாசம் இல்லாதப்போ நான் மட்டும் எதுக்கு அவங்க மேல பாசம் வைக்கணும்? சரி, அப்ப ஏன் முகத்தை இப்படி உம்முன்னு வச்சிட்டு இருக்க? அதையாவது சொல்லு. சொன்னா கோச்சுக்க கூடாது. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? என்ன அர்ச்சனா நீ? ஏதோ ராணி விஷயத்துல ஆரம்பத்தில் உங்ககிட்ட கோச்சிக்கிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் நீ எது சொன்னாலும் சரியா இருக்குங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன்ல. கோவம்லாம் பட மாட்டேன். என்ன விஷயம் சொல்லு. வீட்டை அடமானம் வைக்கிற விஷயமா வாசு எனக்கு பத்திரம் ரெடி பண்ணி கொண்டு வருவாருன்னு அத்தை உங்ககிட்ட நேத்தி சொன்னாங்கல்ல. ஆமா, இந்நேரம் வாசு வீட்டுக்கு வந்திருப்பான். நான் போய் தான் கையெழுத்து போடணும். அவசியம் நீங்க அதுல கையெழுத்து போட்டுதான் தீரணுமா? என்ன அர்ச்சனா இப்படி கேட்குற? அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியே நான் தானே சொன்னேன் பத்திரத்தை கொண்டா கையெழுத்து போட்டு தரேன்னு. சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும்ல. என்னன்னே தெரியல, காலையில இருந்து என் வலது கண்ணு துடிச்சுட்டே இருக்கு. என் மனசு என்னவோ பதட்டமா இருக்கு. ஏதோ தப்பு நடக்க போகுதோன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அதனால தான் சொல்றேன், இந்த அடமானம் வைக்கிற விவகாரமே வேண்டாமே. என்ன ஆச்சுனாச்சு உனக்கு? கண்ணு துடிக்குது, மனசு சொல்லுதுன்னு என்னெல்லாமா உளறிட்டு இருக்க. இது வாசுவோட வாழ்க்கை பிரச்சனை. அன்னைக்கு நீயே பார்த்தல, ரோட்ல குடிச்சு விழுந்து கிடந்தவனை கூட்டிட்டு வந்து வீட்டுல குளிப்பாட்டி விட்டதுக்கு அப்புறம் கூட போதலையும் அவன் என்ன சொன்னான்? என்னோட இந்த நிலைமைக்கு நீ தான் காரணம்னு அவன் என்ன குற்றம் சொன்னால. அவனோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணங்கிறப்போ அதுக்கு நான் ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறேன். அது தப்பா? நம்ம என்ன வீட்டை விற்கவா போறோம்? அடமானம் தானே விற்க போறோம். எனக்கு புரியுது. இருந்தாலும் இந்த வீடு விஷயம் தப்பா போயிடுமோன்னு எனக்கு தோணுது. வேணா ஒண்ணு பண்ணுங்களேன், அந்த அரசியல்வாதி பணம் தரேன்னு சொன்னாருல்ல, பேசாம அதை வாங்கி வாசுகிட்ட கொடுத்துருங்களேன். இல்ல அர்ச்சனா, அந்த பணம் எப்போ வரும்னு கூட தெரியாது. அப்படியே அந்த பணம் வந்தாலும் அதை நம்பி தான் இன்னொரு ஷெட் லீஸ் எடுக்கலான்னு இருக்கேன். அது மட்டும் இல்லை, அரசியல்வாதி தர வேண்டியது வெறும் 2 லட்சம் ரூபாய் தான். அந்த பணம் எப்படி வாசுக்கு பத்தும்? இதை பாரு, கோயிலில் வச்சு சொல்கிறேன், எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும். தேவையில்லாமல் உன் மனசை போட்டு குழப்பிக்காத, புரியுதா? வா கிளம்பலாம். பார்த்து பார்த்து. என்ன ஆச்சுன்னா அது? பார்த்து வரக்கூடாது. வா. என்னடா? என்னம்மா அவன் இன்னும் ஆளை காணோம்? நேரம் ஆக ஆக எனக்கு டென்ஷனா இருக்குமா? டேய் வாசு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஏன்? அதுக்கு இல்லடா, இவ்வளோ நாளா சின்ன சின்ன தப்பு தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப பெரிய தப்பா பண்றோம்னு நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப திக்கு திக்குன்னு இருக்குடா. இந்த பாரு, நீ பயந்து பயந்து காரியத்தை கெடுத்துறாத. உனக்கு வீடு, எனக்கு ஷெட்டு, இது 2 கிடைக்கணும்னா இதை தவிர வேற வழியே இல்லம்மா. பழசெல்லாம் மறந்துட்டியா நீ? ஐயோ அதுக்கு இல்லடா, வந்து அம்மா சும்மா பயந்து பயந்து காரியத்தை கெடுத்துறாதம்மா. தேவையில்லாம நீயே காட்டி கொடுத்துருவ போல இருக்கு. இந்த பாரு, நீ எப்பவும் போல சாதாரணமா இரு. சாதாரணமா இருமா. வந்துட்டா உங்களுக்கு. ஐயோ, சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி இந்த சிவா எங்கடா இங்க வரா? என்னம்மா, ஷெட்டை கேட்க போனதுக்கே அடிச்சவன் இப்ப எழுதி வாங்க போறோம்னு தெரிஞ்சா கொன்னே போட்டுருவானே. ஐயோ, இவனை வச்சுட்டு எப்படா செல்வத்துக்கிட்ட கழுத்து வாங்குறது? இப்ப என்னடா பண்றது? வாப்பா சிவா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியா மணி? நல்லா இருக்கேன். அவன் இல்லையேப்பா. இல்லையா? எங்கம்மா போயிருக்கான்? கோயிலுக்கு போயிருக்காங்கப்பா.
கோயிலுக்கா? எப்பமா வருவான்? அது சொல்ல முடியாதுப்பா. கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஆஸ்பத்திரிக்கு போய் செக்கப்புக்கு போயிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். செக்கப்புக்கு போயிட்டு எப்போ வருவாங்கன்னு தெரியல. இப்ப என்னங்க பண்றது? என்ன தூக்கு வலிலாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, அர்ச்சனா மாசமா இருக்குல்ல, அவங்க அம்மா வீட்லயும் சரியான பேச்சுவார்த்தை இல்ல. வீட்ல பலகாரம் செஞ்சேன், அதான் பார்த்துட்டு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம். வேணா என்கிட்ட கொடுத்துட்டு போங்க. அர்ச்சனா வந்தது நான் வேணா சொல்லி கொடுத்துடுறேன். இல்லம்மா, அர்ச்சனா வந்துட்டோம். நாங்க இருந்து பார்த்துட்டே போறோம். அதுக்கு சொல்லலப்பா. உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கும், அவங்க வரத்துக்கு லேட் ஆச்சுன்னா அதான் சொன்னேன். இல்லம்மா, மாசமா இருக்கிற அர்ச்சனாவை புனிதாவும் பார்க்கணும்னு சொன்னா, அதனால எவ்வளவு லேட் ஆனாலும் இருந்து பார்த்துட்டே போறோம். ஆமாமா. வா புனிதா. என்னம்மா பண்றது? காவ்யா, இமிடியேட் ஆஃபீஸ் கிளம்பணும். ரொம்ப ஸ்டஃபியா இருக்கு. I'll go take a shower and come back. சரி. என்னங்க ஒரே ஆச்சரியமா இருக்கு. சம்மந்தி வீட்டு கல்யாணம்னு கிளம்பி போனீங்க. எப்படியும் மறுவீடு அழைப்பெல்லாம் முடிஞ்சு சாயங்காலம் தான் வருவீங்கன்னு பார்த்தா இவ்வளவு சீக்கிரம் வந்து நிக்கிறீங்க. எல்லா விஷயத்திலயும் அவசரப்பட்ட மாதிரி கல்யாண விஷயத்திலயும் அவசரப்பட்டு சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் எதுவும் பண்ணாம உடனே கல்யாணத்தை முடிச்சிட்டாங்களா? அது கல்யாணம் நடக்கல. என்னது, கல்யாணமே நடக்கலையா? என்ன சொல்றீங்க? அது வந்து என்ன கொடுமை இது! போகும்போதே நான் சொன்னேன்ல, அது ஒரு மானங்கெட்ட குடும்பம்னு. இப்ப அது மாதிரி தானே ஆயிப்போச்சு. தாலி கட்டாமலே வயித்துல புள்ளைய வாங்கிப்பாளாம். அதுக்கப்புறம் ஏமாத்திட்டான்னு சொல்லி வீட்டு முன்னாடி உக்காந்து போராட்டம் நடத்துவாளாம். கல்யாணம் ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லுவாளாம். என்ன பொண்ணு அவ! நல்ல தாய் வயித்துல பிறந்திருந்தா நல்ல புத்தி வந்திருக்கும். கேடு கெட்டவ வயித்துல பிறந்தா அந்த புத்தி தானே வரும். சும்மாவா சொன்னாங்க தாய போல புள்ள நூலை போல சேலைன்னு? போதும் அத்தை, எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசினா அதை என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. அப்படி என்ன நான் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லிட்டேன். நடந்த உண்மையை தானே சொன்னேன். மரகதம், ஏன் இப்படி சண்டை கலையிற? சும்மா இருக்க மாட்டியா? நான் எங்கங்க சண்டைக்கு அலையிறேன்? இதோ இவதான் சண்டை கோழி மாதிரி சிலுத்துக்கிட்டு நிக்கிறா. இன்னும் நல்ல குடும்பத்துல நல்ல தாய் வயித்துல பிறந்திருந்தா மரகதம், நாம அவ்வளவுதான். எங்க அம்மா நல்லவங்க தான், எங்க குடும்பமும் நல்ல குடும்பம் தான். அனாவசியமா எங்க குடும்பத்தை பத்தியும் எங்க அம்மாவை பத்தியும் தப்பா பேசாதீங்க, சொல்லிட்டேன். என்னடி பெரிய ரோசக்காரி மாதிரி கூட கூட பேசிட்டு இருக்க? உங்க அம்மா என்னடி நல்லவ? என்னமோ அன்னைக்கு பேப்பரை எடுத்துட்டு வந்து என் பையன் மேல குத்தம் கண்டுபிடிச்சு பெருசா நியாயம் கேட்டாளே. இன்னைக்கு உன் தங்கச்சி இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்காளே. உங்க அம்மா மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சுக்க எங்க போறா? அம்மா வளர்ப்புல ஒண்ணும் தப்பு இல்ல. நாங்க 3 பேருமே நல்லவங்க தான். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல பெத்தவங்களோட வளர்ப்பு வச்சு பிள்ளைங்களை தப்பு சொல்லவும் முடியாது, பிள்ளைங்க பண்ற தப்புக்கு பெத்தவங்களை குத்தம் சொல்லவும் முடியாது. ஏன்னா இப்பெல்லாம் வீட்டு விட்டு வெளியே போனாலே ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் தப்பு பண்றதுக்கு 1008 விஷயம் இருக்கு. ஏன் தங்கச்சி அவன் கல்யாணம் பண்ணி நம்ம ஏமாந்துட்டா, அதான் ஊரை குட்டியே அவனுக்கு தண்டனையும் கொடுத்துட்டா. இதுல எதுக்கு எங்க அம்மாவை தப்பா பேசுறீங்க? இந்த சப்பக்கட்டெல்லாம் என்கிட்ட கட்டாதரி. பொண்ணுங்களோட லட்சணம் பெத்தவங்க வளர்ப்புல தாண்டி இருக்கு. ஓ அம்மாவோட வளர்ப்பு சரியில்லை. பிள்ளைங்களை கண்டிச்சு வளர்க்கணும்டி. இங்க பாருங்க, மறுபடியும் சொல்றேன், எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசாதீங்க. காவ்யா, அவ குணம் தான் உனக்கு தெரியுமாம்மா. கொஞ்சம் பொறுமையா இருமா. எவ்வளவு நாள் தான் மாமா நானும் பொறுத்துட்டு இருக்கிறது? இவங்க என்ன ஒரு பொம்பளை புள்ளைய பத்தி வளர்த்துட்டு இருக்காங்க. நாளைக்கு அவளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தா அந்த நிலைமைக்கு இவங்க தான் காரணம்னு சொன்னா இவங்களால பொறுத்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அடி பாவி பழிகாரி,
என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வரணும்னு சாபம் கொடுக்குறியா? என்ன திமிரடி உனக்கு? புடிச்ச கையால திருப்பி அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, புரிஞ்சுக்கோங்க. காவியா, என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? எங்க அம்மாவை கை பிடிச்சு நிறுத்துற, அவ்வளவு தைரியம் வந்துருச்சு உனக்கு? இல்ல சரி, அவங்க தான் என்ன அடிக்கிறதுக்கு கையை அடிச்சே இருக்கட்டும், திருப்பி அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுதுன்னு சொல்ற. அடிச்சுடுவியா நீ? இல்ல, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. ஐ நோ இட் காவியா, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். உன்னோட கேரக்டர் என்னன்னு இப்ப எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. வர வர நீ ரொம்ப எதிர்த்து பேசுற. மை மாம், do you know about her? She is a very frank person. அவங்க மனசை தோன்றதை உடனே சொல்லிடுவாங்க. அதுக்காக திரும்ப எதிர்த்து பேசுவியா? I don't like this attitude of yours. டேய், காவியா மேல எந்த தப்பும் இல்லடா. உன் அம்மா பண்ணதாண்டா தப்பு. Let it be dad. நீங்க ஒரு தப்பு பண்றீங்கன்றதுக்காக நான் உங்ககிட்ட அந்த மாதிரி பிஹேவ் பண்ண நீங்க ஒத்துப்பீங்களா? Will you accept that? வயசுக்கு ஒரு மரியாதை தர வேண்டாம்? நல்லா கேளுடா. நீங்க எல்லாரும் இருக்கும்போதே சும்மா கைய ஓங்கினதுக்கு கைய பிடிச்சிட்டாளே. யாருமே இல்லைன்னா என்ன கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவாடா. Did you see that? Did you see that? எங்க அம்மாவோட கண்ணீருக்கு நீதான் காரணம். Stop crying, mom. சரி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அவங்க என் அம்மாவை பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் தப்பா பேசினாங்க. அதுக்காக அவங்ககிட்ட சரி சமமா நின்னு எதிர்த்து பேசுவியா? Look here, Kavya. This is the first and last warning for you. நான் எங்க அம்மாவை உயிரே வச்சிருக்கேன். ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்தனா இன்னைக்கு இந்த அளவுக்கு பெரிய ஆளா வளர்ந்து சரியா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என் அம்மா தான். அவங்களோட லவ், அஃபெக்ஷன், ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன் எல்லாமே இதுல அடங்கி இருக்கு. இவங்க இல்லனா இன்னைக்கு நான் இல்ல. மறுபடியும் சொல்றேன், திரும்ப இந்த மாதிரி எங்க அம்மா கிட்ட நடந்துக்கவே கூடாது. Be careful. பாத்தியாடி, என் புள்ள என்ன சொல்லிட்டு போறானே? என் அம்மா நான் எனக்கு உயிரன்னு சொல்லிட்டு போறான். என்னமோ அவனை வளைச்சு மடியில போட்டுட்டோம். அவனை வச்சு எல்லாமே சாதிக்கலான்னு மனப்பால் குடிச்சியே. இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? அவன் ஏன் ரத்தம். எனக்கு ஒண்ணுனா துடிச்சு போயிடுவான். இப்ப தெரிஞ்சுக்க. நான் நினைச்சேனா உன் கொட்டத்தை அடக்கி இதே வீட்டுல உன்னை வாழ வெட்டி ஆக்க முடியும். போனா போகுது, என் பையன் ஆசைப்பட்ட பொண்ணாச்சேன்னு மன்னிச்சு விட்டுருக்கேன். ஏய், இப்பவும் சொல்றேன், உன் வாழ்க்கை என் காலுக்கு கீழே தான். ஒழுங்கு மரியாதையா அடங்கி நடக்கிற வழிய பாரு. நான் மட்டும் என்ன பண்ண முடியும்? கழுத்து பிடிச்சி வெளியே தள்ள முடியுமா? சாணியம் பிடிச்சோம் போக மாட்டேங்கிறானே. ஏதாவது பண்ணி வரட்டுமா? சரி, நீ டென்ஷன் ஆகாத, இரு வரேன். சிவ, எவ்வளவு நேரமா உட்காந்துருக்கீங்க? காப்பி டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? போட்டு தரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா. சவாரியை விட்டுட்டு எவ்வளவு நேரப்பா இங்கேயே உட்காந்துருப்ப? பழப்ப பார்க்க வேணாமா? இத நான் அர்ச்சனா கிட்ட சொல்லி கொடுத்துடுறேன். எதுக்கு சொல்றேன்னா, செக்கப்க்கு போயிருந்தாங்கன்னா வரத்துக்கு லேட் ஆகும்பா. நான் வேணா செல்வத்துக்கு ஃபோன் பண்ணி பார்க்கட்டுமா? நல்ல வேலை, போன ரூம்லயே வச்சுட்டு போயிட்டான். சத்தம் இங்க இருந்து வருது, போன இங்கே வச்சுட்டு போயிட்டான் போல இருக்கு. செல்ல வேற வீட்லயே வச்சுட்டு போயிட்டானா? சரிங்க, எவ்வளவு நேரம் தான் நம்மளும் காத்துட்டு இருக்கிறது? போலாம்.
ஆமாம்பா, நீயும் போய் பழப்ப பாரு. 4 பணம் காசு சம்பாதிச்சாதானே வண்டி ஓடும். செல்வம் வந்ததும் நான் சொல்லிடுறேன். சரிம்மா, இந்த பலகாரத்தை அர்ச்சனா வந்தா கொடுத்துருங்க. நான் செல்வத்தை ஷெட்ல போய் பாத்துக்கிறேன். சரிப்பா. வா போலாம். வரேம்மா. என்னாச்சுங்க? இருமா. ஐயோ, சீக்கிரமா போய் தொலையேன்டா. என்னங்க என்னாச்சு? ஒண்ணு இல்ல, ஒரு நிமிஷம் இருமா. ஏய், அர்ச்சனாவும் செல்வமும் வந்துட்டாங்க. ஐயோ, ஒண்ணு கூட்டிட்டாங்களேடா.